ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளை மங்களகரமான வெள்ளி நாள் விடுவதற்கு முன்பாகவே, இந்த வியாழக்கிழமை இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்த போறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கு இஷ்டமான விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த இரவு பொழுதில் உன்னை தேடி வந்தேன். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு, உனக்கான உதவியை செய்வதற்காக ஓடிவந்த இந்த சாயப்பாவை புரிந்து கொள், ஏற்றுக்கொள் என் செல்லமே. நீ ஒரு சிலரை போல ரொம்ப பெரிய ஆளா கோடீஸ்வரனா வாழணும்னு ஆசைப்படல. எல்லாமே எனக்கு கிடைக்கணுன்ற பேராசையும் உனக்கு இல்லை. அதிகபட்சமாக உன்னுடைய அடிப்படை தேவைகளுக்காக தான் நீ ஆசைப்படுற. யார் காலடியிலும் விழுந்து பணிந்து கிடைக்க விருப்பம் இல்லாமல் சுயநலமாக தன்மானமாக வாழ நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் கைவிடவோ ஏமாற்றவோ மாட்டேனேன் செல்லமே. நீயும் எந்த மனிதரிடமும் எதையும் எதிர்பார்க்காம வாழ கத்துக்கிட்டீனா உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே இருக்காது. உனக்கு என்ன வேணும்னாலும் எது வேணும்னாலும் இந்த சாயப்பா கிட்ட வந்து கேளு. நிச்சயமா நீ மன மகிழ்ச்சியை அடையக்கூடிய வகையில உனக்கானதையெல்லாம் நான் செஞ்சு உன் விருப்பங்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. சில பேருக்கு நீ சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சில பேருக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கன்னு தெரிஞ்சா அவங்களால பொறுத்துக்கவோ பொறுமையாக இருக்கவோ முடியாது. ஆக மொத்தத்துல நீ இந்த உலகத்தில் இருப்பதையே கூட வெறுக்கக்கூடியவர்களாகவும் சில மனிதர்கள் இருக்காங்க. போட்டியும் பொறாமையும் வெளிப்படக்கூடிய அந்த மனிதர்கள் கண் முன்பாகவே உன்னை நான் ஜெயிக்க வச்சு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வாழும்படி செய்ய போறேன். அப்படி உனக்கான தேவைகளை நிறைவேற்றுறதுக்கும் உன்னுடைய கஷ்டங்களை போக்கி உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குமாக தான் இப்போது இந்த இரவு பொழுதில் உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. எல்லாருக்குமே கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனசு உனக்கு இருக்கு. நீ அடுத்தவங்களுக்கு செஞ்ச உதவியும் அடுத்தவர்களுக்கு கொடுத்த உதவியும் ஆறுதலும் பெரிதாக இருந்தாலும் அதை மறந்துடு. ஆனா உனக்கு யாராவது ஒரு சின்ன உதவியை செஞ்சாலும் மறக்காம அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதற்கு நன்றி கடன் செலுத்தக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. அடுத்தவங்க மேல ரொம்ப அன்பு வச்சினா பாசம் வச்சினா ஒரு கட்டத்துல அது ஏதாவது ஒரு துயரத்தையோ வருத்தத்தையோ உனக்கு கொடுத்துடும். எப்போதும் எல்லார் மீதும் அன்பு வைக்கலாம், பாசம் வைக்கலாம். ஆனா அதை அளவோட வச்சுக்க தெரிஞ்சுக்கோ. கோபம் வரும்போது பொறுமை இழக்கிற, ஆனா சந்தோஷமா இருக்கும்போது அன்பை வாரி வழங்குகிறாயே, அது நிச்சயமாக தவறாக முடியும் என்பதை புரிந்து கொள். வேகமா யார்கிட்டையாவது எதையாவது சொல்லணும்னு வார்த்தைகளை விட்டுடாத. நீ கவலையோட இருக்கும்போது கூட கண்ணீர் விடக்கூடாது என் செல்லமே. உன் கூட பழகுறவங்க யாரா இருந்தாலும் அவர்களிடம் நல்லா பழகணுமே, அவங்க கிட்ட நம்பிக்கையா இருக்கணுமேன்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. ஒருபோதும் உன்னை முழுசா நம்பினவங்களை பாதியிலே விட்டு விலகக்கூடாது. அதே நேரத்துல உன்னை விட்டு யாராவது விலகி போனாலும் அவர்களை தேடி பின்தொடர்ந்து போகாதே என் செல்லமே. எப்போதுமே வரவுக்கு ஏற்ற செலவு செய்யக்கூடிய பிள்ளையாக, சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா கடன் பிரச்சனையும் கஷ்டமும் துயரமும் உன்னை பெரிதாக வாட்டாது. அதை விட்டுட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆடம்பரமாக நீ செலவு செஞ்சினா அது நிச்சயமாக உன்னை அவஸ்தைப்பட வைக்கும். திட்டமிடாத செலவு என்பது உன்னை திண்டாட வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை உனக்கு இப்படியே இருந்துடாது. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன். நீ சிறப்பாக வாழ போற. மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்காத. உன் வாழ்க்கையில நீ உயர்ந்த நிலையை அடைவதற்கு மட்டும் வேலை செய்தால் போதும் என் செல்லமே. உன்னை யாராவது ஒதுக்கி வச்சாலும் சரி, அல்லது உன்னை வெறுத்து வேதனைப்படும்படி பேசினாலும் சரி, அல்லது உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காம மரியாதை கொடுக்காம நடந்துக்கிட்டாலும் சரி, அல்லது உன் மீது குற்றம் சாட்டி குறை சொன்னாலும் சரி, நீ ஒரு போலியானவன், நீ பொய்யானவன், சுயநலமிக்கவன் உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ அமைதியாக போயிடணுமே தவிர நீ யாருங்கிறதையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ நல்லவள் என. அமைதியோட எல்லாத்தையும் கடந்து போ. அவர்களுக்கு உரிய பதிலை இந்த சாயப்பா நான் சொல்லிக் கொள்கிறேன் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில இருக்கும் கஷ்டத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பதற்காக தான் நான் வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதாக இருக்கட்டும், சாயப்பா என்னை காப்பாத்துங்கன்னு உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை மட்டும் என்னிடம் விட்டுவிடு.
நடக்கும் எல்லாத்தையுமே உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சு கொடுக்குறேன். இத்தனை நாளா கஷ்டப்பட்ட உனக்கு இப்போது நல்ல காலம் வரப்போகுது. கண்டிப்பாக உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் நீ அனுபவிக்க போற. உனக்கு துணையாக இருந்து நான் எப்போதுமே உதவி செய்வேன்.